ஹலோ கைஸ், டுடே நம்ம இட்லி, தோசை அண்ட் பூரி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு சால்னா பிரிஞ்சல் வச்சு செய்ய போகிறேன். ஸோ என்னோட ஸ்டைலில் செய்ய போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் அண்ட் கொஞ்சமாக சோம்பு அண்ட் அது கூடவே கொஞ்சம் முந்திரி, இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ ஆயில் நல்லா காஞ்சதும் 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இதை வதக்கி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் எந்த அளவுக்கு வதங்கினதும் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுடலாம். பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே நம்ம சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுடலாம். விசில் வந்தக்கப்புறம் அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுப்புலேயே விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பிரிஞ்சல் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை அண்ட் பூரி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம வெயிட் பண்ண பிரிஞ்சல் சால்னா என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.